உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஏன்னா இன்றைக்கி நிறைய மக்கள், நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில், உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும், நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட, பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சிவபக்தர்களாக இருப்பாங்க, ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க. சிவனை தவிர வேறு எதுவுமே வணங்க மாட்டாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னே ரொம்ப நம்புகிறாங்க. அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும். முதல் மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக, மன மகிழ்ச்சியோடு, மன நிம்மதியோடு, எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல், அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகியை பிரார்த்திக்கிறேன். ஜெய் வாராகி. ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார். அதில் இதுவரை நம்ம செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை. ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வரார். செவ்வாய் அஸ்தங்கமாக்கி நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப ரேர் வக்ரமாகி பார்க்குறது. புதுசாக இப்போது அதிச்சாரத்தையும் நாம் பார்க்குறோம். அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும், 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு 5வது வீடு சூரிய பகவான், நவகிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது. ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரியன், சுக்கிரன், சனி. ஜனவரி ஒரு 16 தேதிக்கு மேலே எப்போ உங்களுக்கு தை மாதம் பிறக்குதோ அப்போது கும்பத்துக்கு உங்களுக்கு சுக்கிரன் மேலே போயிடுறார், சனியோடு சேர்ந்து கொள்கிறார். அப்போ இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி. சனியும் சுக்கிரனும் பகை கிரகங்கள், ஒன்றுக்கு ஒன்று பிடிக்காது. சனியுடைய கும்பராசி வீடு சுக்கிரனுக்கு பகை வீடு. ஆனாலுமே கூட இங்கே அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை, அதே போல் ராகு சுக்கிரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது. இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம். அப்போ அதே போல் ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த வருடம் முழுவதும் 12 ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப் போகுது. எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படுது. இடர்பாடுகள், போட்டி பொறாமைகள், தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து, வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து, வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும். இப்போ எனக்கு கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. தொடர்ந்து ஒரு
10 ஆண்டுகளாக அல்லது ஒரு 3 ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அது கால நேரத்தில் ஒப்படைச்சிடும். முடிஞ்சவர்கள் நம்ம அதுக்கு போராடுவோம். போராடிட்டு நான் வெளியில் வந்து அப்படி பார்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே, என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனை விலகிடும். யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க. யார் பிரச்சனை செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவார். அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார். அதே போல் உங்கள் அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் தேவையில்லாமல் அதர்மமாக தங்களை துன்புறுத்துவார்களே, ஆனால் அவங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய 12 மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி சுக்கிரன் சேர்க்கை, ராகு சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் மிக முக்கியமான மாதம். புது வருஷம் பிறந்திருக்கு. எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. இந்த மாதம் எப்படி இருக்குமோ இதை வைத்துத்தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னும் சொல்லியாச்சு. அப்போ பாருங்க எனதருமை மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் நல்ல நிலைமையில் இயல்பு நிலையில் இருக்கிறார். 12 ராசிகளிலே நல்ல பலன்களை பெறக்கூடிய வகையில் மகர ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். சார், யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ மகர ராசிக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று, மூலத்திரிகோண வீட்டில் ஸ்தான பலம் பெற்று அற்புதமாக இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிநாதன் சனி பகவானோடு 5க்கும் 10க்கும் 5க்கும் 9க்கும் உடையவன். புரிதுங்களா? மகர ராசி 5ஆம் அதிபதி சுக்கிரன் ரிஷபம். அதே போல 8, 9, 10 10ஆம் அதிபதி 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன். 5, 10க்குடைய சுக்கிரனோடு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இணைகிறார். அப்போ ஜன்மாந்தரத்திலே உங்கள் ஜாதக விதிப்படி மகர ராசி அன்பர்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணும்னு இருக்கோ அந்த நன்மைகள் எல்லாம் நடக்க போகுது. இத்தனை நாளாக நல்லது தள்ளி தள்ளி போயின்னு இருக்கும். பசங்களுக்கு திருமணமாக இருக்கலாம், மாப்பிள்ளை பார்க்குற சாமி கை கூடி வருது, விட்டு போயிடுது. பொண்ணு பார்க்குற சாமி நல்லா பேசி முடிக்கிறோம், கிட்ட வந்து தட்டி போயிடுது. அப்போது பொண்ணோ பிள்ளையோ திருமணமோ காதல் வாழ்க்கையோ பிடிச்சவங்களோ குழந்தை பாக்கியமோ எல்லாம் செய்கிறது ஒரு 10 நாள் தங்குது சாமி, 45 நாள், ஒரு 45 டேஸ் இருந்தது. அப்புறம் பீரியட்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க சாமி. இப்போ டாக்டரை போய் கேட்டோம், நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை போல எனதருமை மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் தள்ளி போகுதா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் தள்ளி போகும் என்று சொன்னால் அதெல்லாம் மீண்டும் கைகூடக்கூடிய மாதமாக, மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி நேயர்களே. அப்போ 5, 10க்குடைய சுக்கிரன் உங்கள் ராசிநாதனுடைய 2வது வீட்டில் அமைகின்ற காரணத்தினாலே நிறைய வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் அமையும்.
அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆலய நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், ஆலயத்தில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், ஆலயத்தில் ஒரு அதிகாரியாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவங்க, ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க, திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க, கதா காலக்ஷேபம் போன்ற ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. எனதருமை மகர ராசி அன்பர்களே, அப்போ எதெல்லாம் நல்லது நடக்குது? குறிப்பாக தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். எனதருமை மகர ராசி நேயர்களே, அதே போல் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும். குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அது நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, அன்றைக்கெல்லாம் பார்க்குறோம், ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு 4-5 கடை வச்சு நடத்துகிறாங்க, ஒரே சம்மந்தப்பட்ட கடைகளை வச்சு நடத்துகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பல கோடி ரூபாய் கஷ்டம், கடன் சுமை. தினம் தினம் அவங்க ஒவ்வொரு நாளும் படாத கஷ்டப்படுறாங்க. ஒரு ஃபோன் வந்தால் பயப்படுறாங்க, யாருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குமோன்னு பயம். அப்போ அந்த மாதிரி கடன் சுமைகளில் இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனைகளில் இருக்கீங்களா? அல்லது தேவையில்லாத மனசில் பயம் இருக்கா? மனக்கவலைகள் இருக்கா? மனசு பயப்படுது சாமி, ஒரே கவலையாக இருக்கு சாமி, ஆரோக்கியம், உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க சாமி, உயிர் பயம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பயப்படக்கூடிய எனதருமை மகர ராசி நேயர்களே, அந்த துன்பங்கள் விலகும். இதெல்லாம் ஊழ்வினை கர்மான்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஜன்ம ஜன்மாந்தரத்தில் செய்யக்கூடிய ஊழ்வினை கர்மாக்கள். அப்போ அந்த ஊழ்வினை கர்ம வினைகள் விலகும். அப்போ புதிய வாழ்க்கை ஆரம்பம். எனதருமை மகர ராசி நேயர்கள், அதே போல 10ஆம் அதிபதி 2இல், 10ஆம் அதிபதி 3இல். புதுசாக தொழில் தொடங்குகிறோம், ஒரு லோன் கேட்டிருக்கேன் சார், எனக்கு லோன் வந்துருமா? கண்டிப்பாக லோன் கிடைக்கும் சார். நான் ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கேன், அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க கொடுத்தாங்கன்னா என் பிரச்சனை முடிஞ்சிடும், ஆனால் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன், எனக்கு அது நடக்குமா? கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே, கேட்ட இடத்துல பணங்காசுகள் வந்து சேரும். கேட்ட இடத்துல பணங்காசுகள் வந்து சேரும், பண பரிமாற்றங்கள் இருக்கும், சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எனதருமை மகர ராசி நேயர்களே, குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, வாக்குவாதங்கள் அல்லது சிறு சிறு சண்டை சச்சரவுகள், அக்கம் பக்கத்தில் செய்வினை கோளாறுகள், விவசாய பிரச்சனைகள், லாபத்தில் வரக்கூடிய நஷ்டங்கள், நெருங்கிய உறவுகள் எல்லாம் எதிரிகளாக மாறிவிடுவது, எதிரிகளுடைய தொந்தரவுகள், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, பழகக்கூடிய இடங்களில் நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது. அப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த மாதிரியான எதிரிகளுடைய தொந்தரவும் குறையும். எனதருமை மகர ராசி நேயர்களே, அதே போலத்தான் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். பொதுவாக மகர ராசி என்பர்களே 10ஆம் பாவம் சிறப்பாக உள்ளது. 10ஆம் பாவம் சிறப்பாக இருக்கு. 10ஆம் அதிபதி தான் 2இல் வந்து உட்கார்றாரு, அதுவரை 5ஆம் அதிபதியாகவும் இருக்காரு.
அப்போ இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையினால் உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் அதிக லாபம். தொழில் செய்கிறவங்களை விட, குடும்பத்தை விட, குடும்ப பெண்களை விட, கணவன் மனைவிகளை விட, காதலர்களை விட, மாணவ செல்வங்களை விட, படிப்புக்காக அல்லது வேலை வாய்ப்புகளுக்காக தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். எனதருமை மகர ராசி நேயர்களே, அப்போ வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும். எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, எனக்கு 48 வயசாகுது, 50 வயசாகுது, வேலை தேடுறான் கிடைக்குமா, அது ஏஜ் ஃபேக்ட் ப்ராப்ளம். அந்த ஏஜ் ஃபேக்ட் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அதே போல் திருமணம் தை பிறந்துடுச்சு, திருமணம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, நல்ல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உடம்பு சரியில்லையா, சரியாக போயிடும். அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஜனவரி மாதம் முதல் மாதம் மகர ராசிக்கு மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.